வணக்கம். பங்குச்சந்தை பற்றி சேனலுக்காக சங்கரமூர்த்தி. இந்த க்ரீக் பார்ப்போம். க்ரீக் என்ன, ஏன் அவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதுக்கு. இப்போ இன்றைக்கி மே 29 நாளைக்கு மே 29 கான்ட்ராக்ட்டு. அதில் வந்து இப்போ 26ஆந்தேதி முடிஞ்சிருக்கு. 27ஆந்தேதியோட நாளையோட ரிப்போர்ட்டு. என்எஸ்சி ஆப் போயிருக்கேன். என்எஸ்சி ஆப்பில் போய் நான் வந்து இப்போ க்ரீக் பார்க்க போகிறோம். க்ரீக் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்ப்போம். தெரிஞ்சவங்களுக்கு தேவையில்லை. புதுசாக வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறேன் சார், எனக்கு ஆப்ஷன் ட்ரேடிங்கில் எவ்வளோ ரூபா வரும் அப்படிங்கிறது ஒரு கணக்கீடு தான். துல்லியமாக சொல்ல முடியாது, ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லலாம். இப்போ க்ரீக் போவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தீட்டா அப்படிங்கிறது வாடகை, அதாவது 38 ரூபா. இப்போ எடுத்துக்காட்டுக்கு 24,900 ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தீட்டான்னு போட்டிருக்கா. 38 ரூபா 15 காசு. 38 ரூபா 15 காசுனா அது டிவைடட் பை 7 அப்படிங்கும்போது ஒரு நாளைக்கு வந்து 7 35 5 ரூபா 10 காசு ஒரு நாளைக்கு வந்து கரையும் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் ஏறுது இறங்கலை அப்படிங்கிறதெல்லாம் கரையும். அடுத்தது டெல்டா 0.59 24,900 வாங்கினீங்க அப்படின்னா ஏறுச்சு அப்படின்னு சொன்னால் ₹1 59 பைசா கூடும். இப்போ 100 பாயிண்ட் ஏறுதுன்னு வச்சுக்கோங்க, 59 பாயிண்ட் ஏறும். எங்கே நீங்கள் 24,900 பை போட்டிருந்தீங்க அப்படின்னீங்கன்னா, அதே 24,950 போய் பை போட்டிருக்கீங்க கொஞ்சம் தள்ளி, அப்போ என்ன ஆகும்? 55 பைசா ஒரு பாயிண்ட்டுக்கு. இதே இன்னும் கொஞ்சம் இல்லை சார், நான் ஓடிஎம் போட்டுக்கிறேன், கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிறேன் அப்படிங்கும்போது 25,300 25,400 25,250 25,300 போயிட்டிங்கன்னா 30 பைசா கிடைக்கும். 100 பாயிண்ட் ஏறிச்சுன்னா 30 ரூபா, 200 பாயிண்ட் ஏறிச்சுன்னா 60 ரூபா 50 ரூபா அப்ராக்சிமேட்டாக கிடைக்கும். ஸோ நம்ம யோசிச்சுக்கலாம், சரி இந்த பாயிண்ட் இங்கே போதா, சரி இதை வந்து வாங்கிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி. இங்கே இப்போ இங்கிட்டு பார்த்தீங்கன்னா 30 ரூபா 46 பைசானா டிவைடட் பை 7ஆல் வகுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு 5 ரூபா குறையும். நீங்கள் என்ன தான் வாங்கி வச்சுருந்தாலும், இப்போ இன்றைக்கி வாங்கி வச்சுருக்கீங்க, நாளைக்கு ஏறும் 5 ரூபா குறைஞ்சிரும். அதனால் இன்ட்ராடே எடுங்க, ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இருக்கிறவங்க. இல்லை அது அடுத்த மணியில் நான் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறவங்களுமே 5 ரூபா குறையும், அதை பார்த்து கணக்கீடு செஞ்சுக்கோங்க. இது ஆல்ரெடி உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது தான். புதுசாக வர்றவங்களுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெல்டாங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு நாளைக்கு எவ்வளோ ரூபா வந்து கூடுதுங்கிறது இதில் கால் ஆப்ஷனில். அண்டு புட் ஆப்ஷனில் பார்ப்போம். இதே புட் ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னு வைங்க, இப்போ எங்கே இருக்குது ப்ரைஸு 25,000 இருக்குது. நம்ம வந்து ஒரு 24,500 அல்லது 600 அந்த மாதிரி போகிறோன்னு வைங்க, ஒரு பாயிண்ட்டுக்கு 20 பைசா. ஒரு பாயிண்ட் இறங்குச்சுன்னா நமக்கு 20 பைசா கிடைக்கும். நான் சொல்கிறது 24,600 சொல்கிறேன். 24,600 24,550 இந்த எக்ஸ்பைரி வர பக்கத்தில் வந்துக்குங்க, ரொம்ப தூரமாக போயிடாதீங்க. அப்ராக்சிமேட்டாக 25 பைசா கிடைக்குன்னு வைங்களேன். 20 பைசா வைங்களேன். இப்போ 100 பாயிண்ட் இறங்குச்சா நமக்கு வந்து எவ்வளோ ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் 20 ரூபா கிடைக்கும் எக்ஸ்ட்ராவாக. நீங்கள் என்ன வாங்குறீங்களோ அதுலேருந்து ஒரு 100 பாயிண்ட் ஆவரேஜாக வந்து இறங்குறது வந்து மார்க்கெட் வந்து நல்ல ஸ்ட்ரென்த்து மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட்டு தான் இறங்கும். 100 150 பாயிண்ட் இறங்குறது பெரிய விஷயம் தான். ஏன்னா இப்போ பையிங் கண்ட்ரோலில் இருக்குது. செல்லிங் கண்ட்ரோல் இருக்கும்போது அசால்ட்டாக 200 பாயிண்ட்டு போகும். ஸோ 100 பாயிண்ட்டுங்கும்போது உங்களுக்கு 20 ரூபா தான் கிடைக்கும் செல்லு. அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு தீட்டாவில் பார்த்தீங்கன்னா 25 ரூபா. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாங்கி வச்சுருந்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு நாளைக்கு 25,000 வாங்க எவ்வளோ ரூபா கழிக்குதுன்னு பாருங்கள். அது ஒரு 3 ரூபா கழிஞ்சிக்கிட்டு இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது மேக்ஸிமம் வந்து 1000 பாயிண்ட் போகுது 2000 பாயிண்ட் போதெல்லாம் தயவு செஞ்சு புட் ஆப்ஷனை போட்டு வைக்காதீங்க. கால் ஆப்ஷன் கூட ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 800 பாயிண்ட்டு 900 பாயிண்ட்லாம் எப்போயாவது ஆச்சரியமாக நடக்கிறது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வாங்க, ஒரு 150 200 பாயிண்ட்டு ஒரு 100 பாயிண்ட் இறங்குதா 24 ரூபா 21 பாயிண்ட்டுக்கு வந்து 24 பைசா. 100 பாயிண்ட் இறங்குதா 24 ரூபா கிடைக்குதா, எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க. அதுதான் வந்து சேஃப் அண்ட் பெஸ்ட்டு. நீங்கள் வந்து நான் எல்லாம் போட்டிருக்கேன் 2 நாள் கழிச்சு ஏறும்னா அது மொத்தமாக போயிடும். ரெண்டாவது நான் வந்து ஹையில் தான் வந்து எடுப்பேன், லோவில் தான் எடுக்காதீங்க. உள்ளே வாங்க, எதுவும் 30 ரூபா இருக்கோ உங்களுக்கு செல்லுன்னு தெரியுது, செல்லை போடுங்க. பையினா பையை போடுங்க. இல்லை எனக்கு அது போகிற மாதிரி தெரியலன்னா 5 ரூபாய்க்குள்ள வெளியே வந்துடுங்க. 20 ரூபாய்க்கு போடுங்க. 15 ரூபாயில் நீங்கள் 25 ரூபா எதிர்பார்க்குறீங்க, 30 ரூபா, அதாவது நம்ம எதிர்பார்க்க வேண்டியது வந்து 20 ரூபா வைங்க. 25 செல்லுன்னா 20 ரூபா வைங்க, பையினா ஒரு 30 ரூபா வைங்க. ஒரு 5 ரூபா கூட்டிங்க. 5 ரூபா குறையுதா வெளியே வந்துடுங்க, சத்தமெல்லாம் தேவையே இல்லை. ஏன்னா இருந்தால் கூட நாளைக்கு ஒரு போட்டு எடுத்துக்கலாம். அப்படிங்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இதுதான் மார்க்கெட்டோட
டெல்டா தீட்டாவோட ஒரு வரையறை. கரெக்டாக துல்லிதமாக சொல்ல முடியாது. ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு கணக்கீடு தான். உள்ளே போகிறீங்க, என்எஸ்சி ஆப்புக்கு போங்க, போயிட்டு கிரீக் போங்க. கிரீக் போய்ட்டு உங்களுக்கு எந்த பாயிண்ட் எடுக்க போகிறீங்கிறத பாருங்கள். ஒரு நோட்டில் குறித்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். நீங்கள் பார்த்தோன்னே சொல்லிடுவீங்க, இது 50 பைசா அப்படின்னா 100 பாயிண்ட் போச்சுன்னா எனக்கு 50 ரூபா கிடைக்கும். சரி, இதை நான் போடுறேன், இந்த இடம் வந்துச்சுன்னா விற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்காக சொல்கிறது தான். இதை வந்து பயன்படுத்துங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும். நன்றி, வணக்கம். இந்த நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, புரியுது அப்படின்னு சொன்னால் ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா ஒரு 50 பேருக்கு போய் காட்டுங்க. ஒரு 4 பேருக்கு பயன்பெறுவாங்க. நன்றி, வணக்கம். நானே வந்து இதை வந்து கற்றுக்கிட்டதே வந்து இன்னொருத்தருடைய வீடியோவில் வந்து தான். ஸோ என் வீடியோ பார்க்குறவங்களுக்கும் இது ஹெல்ப்பாக இருக்கும், இல்லை பார்க்குறவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இல்லை நான் தெரியும்னா ஓகே, தெரியல சார் அப்படின்னு நான் பார்த்துருக்கேன், தான் ஃபஸ்ட்டு நான் பார்க்குறேன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணலாம், லைக் பண்ணலாம். நீங்கள் லைக் பண்ணால் கூட போதும், நீங்கள் ஷேர் பண்ணணுங்கிற தேவையில்லை. சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். நான் பார்த்த சில ஆங்கில வீடியோ, தமிழ் வீடியோ எல்லா வீடியோவும் பார்ப்பேன். நான் பார்க்குறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் போடுங்க. பிடிக்கலைன்னா லைக்கெல்லாம் போட வேணாம். இல்லை சார் பிடிச்சிருக்கு, இது எனக்கு புரியுது, புரிஞ்சால் மட்டும் லைக் போடுங்க. அப்போ தான் சரி புரிஞ்சுதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா ட்ரேடிங் வந்து இன்னும் பெருசாக வரப்போகுது. நம்ம ஜிபிடிலாம் கூடிக்கிட்டு இருக்குது. ஸோ எல்லாருமே ட்ரேடிங்க்கு வரணும் அப்படிங்கும்போது நம்ம ஒரு போட்டு வைக்கிறது இன்னொரு 15 வருஷம் கழிச்சு யார் பார்த்தாலும் புரியும் இல்லையா? யாரோ ஒருத்தருக்கு தெரியும், இல்லை இதை பார்த்து இன்னொருத்தர் வீடியோ எடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து தயவு செஞ்சு லைக் போடுங்க. நன்றி, வணக்கம்.